வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வந்து யானை டாக்டர் ஜெயமோகன் அவர்கள் வந்து எழுதியது. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சூற்று கணக்கு அப்படின்னு சொல்லி ஜெயமோகன் அவர்கள் எழுதிய புத்தகத்தை வந்து பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 புத்தகம் ஒன்றா வாங்கினது. அதில் அந்த வணங்கான் அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த ஒரு 2 புத்தகம் வந்து எங்கிட்ட இருந்து காணா போயிடுச்சு. எங்கே நான் விட்டேனே தெரில. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து இந்த புத்தகம் வந்து கிடச்சிருச்சு. யானை டாக்டரும் இந்த சூற்று கணக்கு புத்தகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து சொல்லிட்டோம். கெத்தேல் சாஹிப் அப்படின்ற ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வராரு. அவர் என்னெல்லாம் பண்ணார், அவருக்கும் ஒரு பையனுக்குமான ஒரு வேலை தேடிக்கிட்டு இருந்து வசதியே இல்லாத ஒரு பையனுக்குமான அந்த ஒரு கான்வர்சேஷனை பற்றி தான் வந்து அந்த சூற்று கணக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையான புத்தகம். அந்த புத்தகத்தையுமே நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. யாரெல்லாம் படிக்காதவங்களோ. யானை டாக்டர் ஏன்டா இந்த புத்தகத்தை வந்து இவ்வளோ நாள் நான் படிக்கலன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி படித்தவொடனே ஒரே ஷர்ட்லேயே உட்காந்து படித்து முடிச்சது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-60 பக்கங்கள் தான் இருந்துச்சு. 64 பக்கங்கள் உள்ளது. அவ்வளோ அழகான அவ்வளோ அருமையான புத்தகம். ஏன் இத்தனை நாள் இந்த புத்தகத்தை நம்ம படிக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இருந்து ஒரு உணர்வு கொடுத்துச்சு. ஜெயமோகன் அவர்கள் அவ்வளோ அழகாக வந்து இந்த புத்தகத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டரை பற்றியும், யானைகள் பற்றியும், காடுகள் பற்றியும், அந்த மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றியும், மனிதனோட வந்து மிருகம் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக தான் இருக்குது அப்படின்றத பற்றியும் அவ்வளோ அழகாக வந்து இங்கே பதிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு மனுஷனோட வாழ்வியல் வந்து அப்படியே வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. நம்மளே வந்து காட்டுக்குள்ளே போய் அந்த யானையை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்ப அது அப்படியே நமக்கு கண்ணில் பார்த்த மாதிரி தெரியும். ஒருத்தன் காட்டுக்குள்ளே போகிறப்ப எப்படி இருக்குமோ அதை வந்து அப்படியே இங்கே அழகாக பதிவு பண்ணியிருப்பாங்க. தமிழில் எழுத்தாளர்கள் வந்து மிக மிக முக்கியமான எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள். அவர் நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காரு. நிறைய அவார்ட்ஸுமே வந்து வாங்கியிருக்காரு. நிறைய திரைப்படங்களுக்குமே வந்து அவரோட கதைகள் வந்து எடுத்த படமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் எழுதின புத்தகம் தான் வந்து இந்த யானை டாக்டர். இதில் வந்து டாக்டர் கே அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி யானை டாக்டர் தமிழக வனத்துறையில் வந்து வேலை பார்த்துருக்காரு. 20-30 வருஷம் வந்து வேலை பார்த்துருக்காரு. 1923 பிறந்து 2002 வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றியான ஒரு வாழ்க்கை தான் வந்து அவங்கள பற்றியான வாழ்க்கைனா அவருமே வந்து ஒரு பெரிய முக்கியமான கேரக்டராக வராரு இதில் யானை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இந்த யானை டாக்டர் வந்து ஒரு இலக்கியவாதி, நல்ல எழுத்தாளர், நிறைய ஆய்வு கட்டுரைகள் வந்து எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, யானைகளுக்காகவே தன்னோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்த ஒரு மனுஷன் அப்படின்றாங்க. இன்னொன்று அவர் வந்து யானைகளை வந்து எப்படி பராமரிக்கணும், அவங்களோட யானைகளோட உடல் நலத்தை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுரைகள், நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுத்துருக்காராம். அதுதான் வந்து இந்திய வனத்துறையை வந்து ஃபாலோ பண்ணுது. அந்த அளவுக்கு வந்து யானைகளை பற்றி, காட்டை பற்றியும், விலங்குகள் பற்றியும், முக்கியமாக யானைகளுக்காகவும் வந்து ரொம்ப ரொம்ப தன்னோட மொத்த வாழ்க்கையுமே கொடுத்த ஒரு மனிதர். அதனால தான் வந்து அவர் டாக்டர் கே யானை டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். இப்போ தமிழகத்தில் வந்து அந்த கோயில்கள்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து யானை புத்துணர்ச்சி திட்டம் சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஏன்னா கோயில்கள் வந்து யானைகளுக்கான கரெக்டான இடம் இல்லை. யானைகள்லாம் வந்து ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் நடக்கணும், 20 கிலோ, கிட்டத்தட்ட 10 to 20 கிலோ உணவு வந்து சாப்பிடணும். அது வந்து ஒரு இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால வந்து யானைகளுக்கு வந்து நிறைய பிரச்சனை வருது. டயபிட்டிஸ் வருது. அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு புண்ணு வந்தால் வந்து சீக்கிரமே ஆற மாட்டேது. ஏன்னா அவங்க வந்து ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்காங்க. கோயில்கள்ன்றது வந்து அவங்களுக்கு சரியான ஒரு இடம் இல்லை. யானை வந்து காடுகளையும் பச்சை பசேல்ன்றது தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க உள்ள கோயில்கள் வந்து யானைகளோட உடல் நலத்தை வந்து எடுத்து அதை பரிசோதனை பண்ணி அதிலிருந்து ஒரு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி அதிலிருந்து ஆரம்பிச்சது தான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் யானையை கூட்டிகிட்டு போய் அந்த புத்துணர்ச்சி ஒரு மாதம் வந்து அந்த யானையை காப்பகத்தில் வச்சு அதுக்கு நிறைய விஷயத்தை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் கோயிலில் கொண்டு வந்து விட்டுட்டா அட்லீஸ்ட் அது கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி அதை வந்து முன்னிறுத்தி நடத்தினவரே வந்து இவர் தானா. முழுக்க யானைகள் பற்றி தான் வந்து இந்த புத்தகம் இருக்கும். அவருக்கும் ஒரு தமிழக வனத்துறை அதிகாரிக்குமான 2 பேத்துக்குமான ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷனும் அவங்களுக்குள்ள நடந்த சம்பவங்களும், அந்த காடுகள், யானைகள், அந்த விலங்குகள், அதை பற்றி உள்ளது தான் வந்து இந்த புத்தகம் இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையான புத்தகம். ஏன்டா இந்த புத்தகத்தை இவ்வளோ லேட்டாக படித்தோம் அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தோண வைக்கும். இன்னொன்று வந்து அவருக்கு நிறைய அவார்ட்ஸுமே வந்து கிடச்சிருக்கு அவருக்கு. இன்னொன்று இந்த புத்தகத்துலேயுமே வந்து ஒரு அவார்டை பற்றியுமே வந்து சொல்லியிருப்பாங்க. பத்மஸ்ரீ அவார்டு வந்து அவருக்கு வந்து ஒருத்தர் ட்ரை பண்ணதையும் அது கிடைக்காம போனதையும் அவர் வந்து அதை வந்து பெருசாக கண்டுக்கவே இல்லை அப்படின்றதையும், அந்த பத்மஸ்ரீ அவார்டு வந்து உண்மையிலே இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றதுமே நம்ம மைண்டுக்கு வரும். நிறைய பேத்துக்கு வந்து ஒரு பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுக்குறப்ப அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா கண்ணுக்கு தெரியாதவங்க வந்து நிறைய பேர் வந்து அந்த பத்மஸ்ரீ அவார்டு வந்து கிடைக்காம போகிறப்ப நமக்கே ஒரு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே அந்த பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கறதுல வந்து என்னென்ன அரசியல் இருக்குன்றது அதை வந்து சின்ன சின்ன விஷயமா சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து மொதல் 10 பேஜ் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வாசிப்பாளராக இருந்தால் வந்து இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து செட் ஆகிடும். புதுசாக வாசிக்கிறீங்க அப்படின்னா வந்து மொதல் 10 பக்கங்கள் வந்து கொஞ்சம் உங்களை பொறுமையாக இருக்கணும். ஏன்னா மொதல் 10 பக்கங்களில் வந்து என்ன சொல்ல வராங்க, யாரை பற்றி சொல்ல வராங்கன்னு தெரியாது. வெறும் ஃபோன் கான்வர்சேஷன் தான் போய்கிட்டு இருக்கும். அதை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த தமிழக வனத்துறை அதிகாரியாக உள்ளவர். அவருக்கு கீழே தான் வந்து இந்த டாக்டர். ஸோ என்னதான் வந்து இவர் புதுசாக அந்த வனத்துறை அதிகாரியாக வந்தாலும் டாக்டர் வந்து 20-30 வருஷமாக இருக்கார். இவர் சொல்கிற ஆர்டர் தான் வந்து அவர் கேட்கணும். 2 பேர் தான் சேர்ந்து காட்டுக்குள்ளே போவாங்க. ஏதாச்சும் விலங்குகளுக்கு அடிபட்டுச்சுன்னா போய் மருத்துவம் பார்க்குறது எல்லாம் பண்ணுவாங்க. அந்த காட்டுக்கு வந்து இவர் தான் அதிகாரியாக இருப்பார். அந்த டாக்டருமே வந்து வேலை பார்ப்பாங்க. இவர் வந்து இந்த டாக்டர் கூட வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருந்திருக்காரு. அவர் கதை சொல்கிற மாதிரி தான் அவர் அந்த டாக்டரை பற்றி சொல்கிறதா வந்து இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க.
ஒரு 10 பக்கங்கள் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன கேரக்டர்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து பேச ஆரம்பிப்பாங்க. நான் இதோடய சொன்ன மாதிரி வந்து இந்த ஒரு வனத்துறை அதிகாரிக்கும் இந்த டாக்டருக்குமான 2 பேத்துக்குமான ஒரு அந்த காலகட்டங்கள் தான் வந்து அழகாக வந்து இந்த புத்தகத்தில் வந்து போட்டிருப்பாங்க. முத வந்து இந்த வனத்துறை அதிகாரி வந்து எப்படி போய் அந்த யானை டாக்டர் வந்து பார்க்குறாரு அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தகத்தை படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து யானை மீதும் காடுகள் மீதும் மிருகங்கள் மீதும் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மரியாதை ஏற்படும். நம்ம வந்து எப்போல்லாம் வந்து இந்த காட்டுப்பகுதியில் வந்து டூருக்கு போகிறோமோ அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும், எவ்வளோ நேர்மையாக இருக்கணும், எவ்வளோ அறம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமே தான் செய்யணும் அப்படின்றத வந்து இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு வந்து காட்டி கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த புத்தகம் வந்து சிறப்பான புத்தகம். முத வந்து அந்த தமிழக வனத்துறை அதிகாரி வந்து அந்த டாக்டரை பற்றி நிறைய கேள்விப்படுறாராம். அப்புறம் அப்போ தான் புதுசாக வந்திருக்கார் போல். யானை டாக்டர் இப்படி அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களாம். பட் முத வந்து எப்படி பார்க்குறாருன்னா, காட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு யானை வந்து இறந்து கிடக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருதான். டாக்டர் வந்து முன்னாடியே போயிட்டார் போல். இவர் தான் அதுக்கப்புறம் தான் அந்த வேனில் ஏறி போகிறாராம். அப்போ தான் வந்து நம்ம இதில் படிக்கிறப்ப எப்படி தோணும்னா, உண்மையிலே ஒரு யானை வந்து இறந்து கிடந்து ஒரு 2-3 நாள் ஆகி அது அழுகி கிடந்து அது உள்ள புழுவெல்லாம் வெளியில் வந்து அதை ஒருத்தர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்ப எப்படி இருக்குமோ அதை அப்படியே காட்டுவாங்க. ஏன்னா இந்த வனத்துறை அதிகாரிக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப புதுசு. ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிருக்காரு. யானை டாக்டர் அந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு வந்து அது 20-30 வருஷமாக அவர் அங்கேயே இருக்காரு. யானைகளுக்காகவே வந்து அவர் வாழ்க்கையை வந்து நிறைய விஷயத்தை வந்து கொடுத்துருக்காரு அவரோட வாழ்க்கையில். அப்படின்றக்கப்போ அவருக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியுதான். இந்த யானை வயிற்றில் வந்து அப்படி பிரித்து வச்சு உள்ள எல்லாத்தையுமே வெளியில் தெரிஞ்ச மாதிரி மொக்கி தான் உள்ள புழுவெல்லாம் வருதான். அதை ஒரு முத பார்த்துட்டு எப்படி அந்த மனுஷன் அசால்ட்டாக நின்று அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து யானைகள்லாம் வந்து செத்த யானைகள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம். அப்போ தான் அது உண்மையிலே வந்து அடிபட்டு செத்துச்சா இல்லை யாராச்சும் அதை கொண்டிருக்காங்களான்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு யானை ஏதாச்சும் அடிபட்டு கிடந்துச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு விலங்குகள் அடிபட்டு கிடந்துச்சுன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வந்து 3 விஷயம் தான். ஒன்று, அது அடிபட்ட விஷயத்தை வந்து முடிஞ்சளவு நம்ம பார்த்து மருந்து போடணும். 2வது, அது உண்மையிலே அது தெரியாமல் அடிபடிச்சா இது விலங்குகள் வந்து தாக்குச்சுங்களா இல்லை அதை வந்து மனுஷங்க அட்டாக் பண்ணானா அப்படின்னு சொல்லி தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம அசால்ட்டாக விட்டுருவோம். ரொம்ப போட்டு அதை கண்டுக்கூடாது. ஏன்னா அதுக்கு வந்து அது காடு, அது வாழ்க்கை அப்படி தான் இருக்குன்னு தெரியும். மனுஷங்க தான் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் அழுவாங்க, கத்துவாங்க. காட்டில் உள்ள விலங்குகள்லாம் வந்து பெரிய விஷயத்தை ரொம்பலாம் கத்தாது. ஏன்னா அதுகளுக்கு தெரியும் அடிபடுறதுமே அதோட வாழ்க்கைன்றது தெரியும். அதை நம்ம பாட்டுக்கு விட்டுற வேண்டியதான். இது உண்மையிலே மனுஷங்க அதை வந்து துன்புறுத்திருந்தாங்கன்னா அவங்க மேலே வந்து அவங்கள வந்து நம்ம தண்டிக்கணும். அதெல்லாம் வந்து சொல்லிடுவாராம். இன்னொன்று வந்து யானைகளை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, யானைகளுக்கு வந்து எவ்வளோ பெரிய வலி இருந்தாலுமே பெருசாக கத்தாதான், பெருசாக ஆட்டெல்லாம் போடாதான், கண்ணை மட்டும் சுருங்கி இது பண்ணுமா, அவ்வளோதானா. அதுமாதிரி யானை வந்து பர்மிஷன் கொடுத்துச்சுன்னா மயக்க மருந்தே போடாமல் யானைக்கு வந்து ஆப்ரேஷனே பண்ணிடலாமா. அந்த அளவுக்கு வந்து யானை வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனுஷங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கான அனிமல். ஆனால் அனிமல்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. நம்ம தான் அவங்கள்ட்ட இருந்து நிறையா கற்றுக்கணும் அப்படின்றதுறாங்க. இப்போ நான் மறுபடியும் அந்த ஆரம்பித்த இதுக்கு இடத்துக்கு வரேன். என்னென்னா, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட காலு பாதி வரையுமே வந்து அந்த புழு ஊறிக்கிட்டு இருக்குமா. அந்த யானைக்குள்ளே வந்து அவ்வளோ புழு வந்து இருந்துச்சு. அசால்ட்டாக அந்த போஸ்ட்மார்ட்டத்தை வந்து பண்ணிட்டு இருந்தானா, இந்த உயரதிகாரிக்கு பார்த்தோன்னே வந்து அப்படியே வாமிட் எடுத்து 2 நாள் அதை பற்றி ஓடிட்டு இருந்துச்சா. சாப்பிட்றதெல்லாம் வந்து புழுமாய் தெரிஞ்சான். அது அவ்வளோ அழகாக இங்கே வந்து விவரிச்சிருப்பாங்க. அதை படித்து அதுவே ஒரு 2-3 பக்கத்துக்கு போகும். நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் வந்து கிட்ட போகக்கூடாதுன்னு அதை படிக்கல. ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஒரு 2-3 நாள் ஒரு யானை வந்து அழுகி அந்த உடம்பு எப்படி இருக்கும், அந்த புழு எப்படி இருக்கும், அது எந்த அளவுக்கு வந்து புதுசாக உள்ளவங்களுக்கு வந்து அந்த துர்நாற்றம் வீசும், எப்படி இவங்க சாப்பிட்றப்பெல்லாம் அந்த ஸ்மெல்லும் அந்த புழுவும் வந்து கண்ணில் படுன்றதா அவ்வளோ அழகாக விளக்கியிருப்பாங்க. ஒரு 2 நாளைக்கு அவர் வந்து அந்த ஒரு உயரதிகாரி, அந்த வனத்துறை அதிகாரி வந்து அந்த ஒரு மைண்ட்லேயே இருந்து நிறைய வாமிட் எடுப்பார், ரொம்ப கஷ்டப்படுவார், சின்னதாக ட்ரிங்க் சாப்பிடுவார், அதை மறக்க சொல்லி அப்படியே போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யானை டாக்டர் வந்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து பெருசாக அதை கண்டுக்காமல் அசால்ட்டாக அவர் வேலையை பார்த்து முடிச்சுட்டு இருந்தாராம். அப்புறம் எப்போல்லாம் வந்து இவர் வந்து அவரை நேரில் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பார்க்குறதுக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதையுமே வந்து அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. நான் வந்து அவரை பார்த்து அவர்கிட்ட என்னென்ன பேசணும்னு சொல்லி நான் நிறைய விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் என்னால் வந்து அவரை சரியாக வந்து பார்க்கவே முடியல, சரியான நேரம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொன்று யானை டாக்டரை பற்றி அந்த ஊர் மக்கள் வந்து அந்த ஆதிவாசிகளாம் வந்து உடம்பு சரியில்லைனா கூட அவர்கிட்ட தான் மாத்திரை வாங்குவாங்களாம். அவர் வந்து அந்த விலங்குகளுக்கு டாக்டரு, பட் ஆனால் இவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட போய் மாத்திரை வாங்குவாங்களாம். அவர் வந்து கைராசிக்காரரு, அவர் கொடுத்தா கண்டிப்பாக சரியாயிரும், ஏதாச்சும் அடிபட்டால் கூட அவர்கிட்ட போய் வாங்குவாங்க. அவர் வந்து விலங்குகளுக்கு போடுற மருந்து எடுத்து அவங்களுக்கு தடை விடுவாங்க, அப்புறம் அதெல்லாம் நல்லாயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி 2-3 வார்த்தைகள் சொல்லுவாங்க. அதை கேட்கறதுக்காகவே வந்து எல்லா கிழவிங்களும் அங்கே போய் நிற்பாங்க. இன்னொன்று வந்து எனக்கு கூட ஒன்றுத்த சொல்கிறாரா, எனக்கு கூட லைட்டாக கால் அடிபட்டுச்சு. அப்போ வந்து யானை கொடுக்க மருந்து, மாட்டு கொடுக்குற மருந்து எனக்கு கொடுத்தாரு, ஆனால் எனக்கு சரியாயிடுச்சு. டோஸ் வந்து கம்மியாக குடிப்பார், டோஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாரு. இங்கே எப்படி விலங்குகளுக்கெல்லாம் அவரை வந்து தெரியுமோ, மனுஷங்களுக்கும் அவரை வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, மனுஷங்களுக்கு எப்படி இவங்க அவர்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்காங்களோ, விலங்குகளுமே வந்து அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்குன்னு சொல்லி அவரை பற்றியுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவர் வீட்டுக்கு
குட்டிக்கிட்ட எப்போவுமே வந்து ஒரு யானை நிற்குமா, ஏதோ வந்து அடிபட்டு வந்தால் அந்த யானை வந்து அவர் தான் சரி பண்ணுவாராம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மான்கள் வந்து கட்டி கிடக்குமா. ஏன்னா அதுக்கு ஏதோ வந்து நோய் இருக்கான்னு சொல்லி அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அதோட பிளட்டெல்லாம் எடுத்து கோயம்புத்தூருக்கு அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவர் தங்கியிருந்த அறையை சுற்றியுமே வந்து ஏதாச்சும் ஒரு விலங்குகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குமா. அதோட டெஸ்டிங், அதோட ஆய்வு கட்டுரைகள்லாம் எழுதிக்கிட்டே இருப்பாராம். அவரோட வேலையும் பார்ப்பாராம், ஆய்வு கட்டுரையுமே வந்து எழுதிக்கிட்டே இருப்பாராம் விலங்குகளை பற்றி. அதையுமே வந்து அந்த புக்கெல்லாம் பின்னாடி அடுக்கி வச்சிருப்பாருன்னு சொல்லுவாங்க. அவரே சமைச்சுப்பாராம். ஒரு இரும்பு கூடார மாதிரி தான் அவரோட இடம் இருக்குமா. திடீர்னு ஏதாச்சும் விலங்குகளுக்கு பிரச்சனை டக்கு நீங்கள் இருந்து கிளம்பி அவரோட மருத்துவ பெட்டி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாராம். இந்த மாதிரி ஒரு மனுஷன் அசால்ட்டாக நின்று எல்லாத்தையும் பண்ணுறாரு, நம்ம அவரை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு இந்த 2 பேருமே வந்து சந்திக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வேலை பார்க்குறாங்க ஒரு 4 வருஷம். அவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு வாழ்வியலை தான் வந்து அழகாக சொல்கிறாங்க. அதில் ஒரு 1-2 விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு டயத்தில் வந்து அந்த சென்னாய் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமானது. ஏன்னா மனுஷங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப அட்டாக் பண்ணிடும். அந்த சென்னாய் வந்து 4-5 இடத்துல வந்து நின்றுக்கிட்டே இருந்துச்சான். இவங்க காரில் இவங்க வந்து ஜீப்பில் போயிட்டு இருந்தாங்கன்னா, எதுக்கு நிற்கிதுன்னா அங்கே ஏதோ ஒன்று அடிபட்டு கிடக்கு, அதனால தான் நிற்கிதுங்க. ஆனால் நம்ம அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மளை பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. இவர் பக்கத்தில் போகிறாராம். இவர் உயர் அதிகாரி வந்து கன் எடுத்து வச்சிட்டாராம். ஏதாச்சும் இவருக்கு பிரச்சனை நம்ம வந்து அந்த சென்னாயை சுற்றணும். அது ஒன்றுமே பண்ணலையாம். இவர் போனோடனே இவர் பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்தில் வரதான் இவரை பார்த்து இவர் வந்து ஸ்மெல் பண்ணோடனே, ஓ இவர் டாக்டர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அந்த விலங்குகளுக்கு. ஏன்னா இவர் இங்கே தான் 20-30 வருஷமாக இருக்காரு. அதை பார்த்துட்டு அந்த 4-5 சென்னாயுமே வந்து இவர் எதுவுமே பண்ணலை. அப்போ தான் தெரியுது அங்கே இன்னொரு சென்னாய் வந்து அடிபட்டு கிடக்கு அப்படின்னு. அப்போ தான் சொன்னார், அதுக்கு அடிபட்டு கிடக்கு, நம்ம பார்த்துட்டோம், நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, அதுக்கு தெரிஞ்சிடும், அதுதான் அதோட வாழ்க்கைன்னு சொல்லி அதுக்கு தெரிஞ்சிருச்சு. மனுஷங்க தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பயப்படுவாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ அதுதான் வந்து அதோட தலைவன், அந்த சென்னாய்க்கெல்லாம் அதுதான் தலைவன். அதனால தான் சுற்றி 4-5 சென்னாய்கள் வந்து நிற்கிது. இப்போ என்ன வந்து அவங்க என்னை அவங்களுக்கு தெரிஞ்சனால தான் வந்து என்னை எதுவுமே பண்ணலை, ஸோ நீங்கள் பக்கத்தில் வராதிங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு எல்லாம் பண்ணி திருப்பி வந்து வந்துட்டாராம். மறுபடியும் அந்த சென்னாய் வந்து போயிடுச்சு. அப்போ தான் சொல்கிறாராம், அடிபட்டது வந்து அவங்களோட தலைவன் சென்னாய், இப்போ அதுக்கு அடிபட்டுருச்சு. இப்போ எது வந்து இப்போ மீதி உள்ள 4 சென்னாய்களை வந்து கூட்டிகிட்டு போதோ, இப்போ இந்த இவங்கள்ட்ட இருந்து தலைவன் பொறுப்பு வந்து அது எடுத்துக்கும். இதுதான் வந்து சென்னாய்களுக்கு உள்ள ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லி அதை பற்றி அவ்வளோ சொல்லுவாராம். அதுமாதிரி யானைகள் கூட்டமாக நிற்குமா, அது போனோடனே வந்து ஒரு பிள்ளுற சவுண்டெல்லாம் வந்து கேட்குமா, நம்மலாம் சவுண்டெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி அமைதியாக போவாராம். அப்போ யானைகள் வந்து போய் ஒரு பக்கமாக போக கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்குமா. ஊசி போட்டுட்டு அதுக்கான காலில் ஏதாச்சும் வந்து பாட்டில் ஏதாச்சும் குத்திருந்துச்சுன்னா அதுக்கு மருத்துவம்லாம் பார்ப்பாராம். எந்த யானைகளுமே அவரை பற்றி எதுவுமே வந்து சண்டை போடாதான், அவரை வந்து எதுவுமே துன்புறுத்தாதான், அழகாக பார்த்துட்டு போயிடுமா. அந்த அளவுக்கு வந்து விலங்குகள் கூட வந்து ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக வந்து இருப்பாராம். தன்னோட மொத்த வாழ்க்கையுமே கொடுத்த வந்து ஒரு மனுஷன் அந்த யானை டாக்டர். அவரை பற்றி அவ்வளோ அழகாக இந்த மாதிரி 1-2 இன்சிடென்ட் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னொன்று முக்கியமாக சொல்லுவாங்க, மனுஷங்க வந்து காட்டுக்கு எவ்வளோ மோசமானவங்கன்னு சொல்கிறது. நீங்கள் வந்து மனுஷங்களை வந்து காட்டுக்குள்ளே வர்றப்போ தான் வந்து மனுஷங்க வந்து எவ்வளோ மோசமானவங்கன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே வருவாங்க, சவுண்டு போட்டு மலை மேலே ஏறிட்டு கெட்ட வார்த்தையாக சவுண்டு போடுவாங்க, பாட்டில் தூக்கி போடுவாங்க, ஆரன் அடித்து விலங்குகளை கொடுமைப்படுத்துவாங்க, காட்டை சேதப்படுத்துவாங்க. நீங்கள் வந்து உடச்சி போடுற ஒரு சின்ன பாட்டில் வந்து ஒரு யானையோட உயிரே வந்து கொண்டுருமா. ஏன்னா யானை வந்து 10-20 கிலோ ஒரு நாளைக்கு வந்து சாப்பிடுமா, 50 கிலோமீட்டர் நடக்கணுமா. அது வந்து ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தால் அதோட உடம்பு எல்லாமே உருகி உடம்பெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப சின்னதாகி ரொம்ப மெலிஞ்சு அதுக்கப்புறம் அப்படியே செத்து போயிடுமா. அது ஏன் ஒரே இடத்துல நிற்குன்னா, நம்ம போடுற அந்த பீர் பாட்டில் ஏதாவது குடிச்சு தூக்கி போடுறாங்கல்ல, அது வந்து காலில் குத்துச்சுன்னா அதோட கால் தடம் வந்து மணல் மூட்டை மாதிரி தான் இருக்குமா. யானை தோல்லாம் வந்து அவ்வளோ கனமாக இருந்தாலும், அவ்வளோ பெரிய உடம்பு இருந்தாலும், நம்மளோட வந்து 15-20 மடங்கு அதிகமான சக்தி எதை இருந்தாலுமே யானையோட கால் பாதம் வந்து மணல் மூட்டை மாதிரி தான் இருக்குமா. ஸோ அந்த மணல் மூட்டை மாதிரி உள்ளதில் வந்து ஒரு பாட்டில் வந்து குத்துச்சுன்னா யானை வந்து 2 அடி ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது பாட்டில் வந்து உள்ளே போயிடுமா. உள்ளே பூத்து அது உள்ளே போனோடனே சீல் பிடிச்சி அந்த சீல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எலும்புக்கும் இரத்தக்கும் போக ஆரம்பிச்சிச்சுன்னா யானைக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாதான், நடக்க முடியாதான், டக்குன்னு அப்படியே கீழே விழுந்துருமா. அப்புறம் சாப்பிடாதான் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வெளிஞ்சிருமா. 2-3 நாள் இப்படியே போய் யானை ஒரு டயத்தில் வந்து செத்து போயிடுமா. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் சேர்ந்து தின்றுமா. அதை பார்த்துட்டு மீதி உள்ள 10 யானைகள் அங்கே வந்து நின்றுட்டு பிளிடிக்கிட்டே இருக்குமா. நம்ம தூக்கி போடுற ஒரு சின்ன பாட்டில் வந்து ஒரு யானையோட உயிரே வந்து கொன்றுது. நீங்களாம் வந்து காட்டுக்குள்ளே வரப்போ வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து இந்த புத்தகத்தை படிக்கும்போது யானையை பற்றியும் புரிஞ்சுக்கலாம், இந்த மனுஷன் அந்த டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பற்றியும் புரிஞ்சுக்கலாம். இந்த உயர் அதிகாரி வந்து அவர் மேலே எவ்வளோ மரியாதை இருந்தார், எவ்வளோ பாசமாக இருந்தார், அவருக்காக என்னென்னலாம் வந்து பேக்ரவுண்டில் அந்த அவார்டு வாங்கி கொடுக்கறதுக்காக கஷ்டப்பட்டார். அவங்க 2 பேத்துக்குமான ஒரு பையனும் அப்பாவுக்கான உறவுமாய் இந்த அதையும் கற்றுக்கலாம். காட்டில் வந்து எவ்வளோ நம்ம நேர்மையாக இருக்கணும், எவ்வளோ உண்மையாக இருக்கணும், காட்டுக்குள்ளே நம்ம போகும்போது, நம்ம போய் ஒரு டூர்லாம் போகும்போது எவ்வளோ கண்ணியமாக இருக்குன்றதை வந்து இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு சொல்லும். அதில் ஒரு சின்ன விஷயத்தை வந்து மனுஷங்க எப்படி இருக்காங்கன்றதை வந்து அழகாக இங்கே சொல்லியிருப்பாங்க. அதையுமே நான் படித்தே காமிச்சிடுறேன். பற்றி மனிதன் வந்து காட்டுக்குள்ளே வந்து என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அழகாக வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. மனிதனின் கீழ்மைகளை ஒவ்வொரு நாளும் முகத்தில் அறைந்தது போல பார்க்க வேண்டும் என்றால் மனிதனோட கீழ்மைகள் வந்து அவனோட கெட்ட குணங்களை வந்து முகத்தில் அரைஞ்சது போல நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா அவனை வந்து காட்டில் இருக்கிறப்ப தான் அவனோட குணங்கள்லாம் தெரியும் அப்படின்றாங்க.
மனிதனின் கீழ்மைகளை ஒவ்வொரு நாளும் முகத்தில் அறிந்தது போல் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் காட்டில்தான் இருக்க வேண்டும். அநேகமாக இங்கே சுற்றுப்பயணம் வருபவர்கள், படித்தவர்கள், பதவிகளில் இருப்பவர்கள் ஊரில் இருந்து வரும்போதே வறுத்த பொரித்த உணவுகளுடன் மது குப்பிகளுடன் தான் வருவார்கள். வரும் வழிதோறும் குடித்து கொண்டும் தின்று கொண்டும் இருப்பார்கள். வாந்தி எடுப்பார்கள். மலை சரிவுகளின் மெவுன வெளியை காரில் ஆரணை அடித்து கிழிப்பார்கள். முடிந்தவரை உச்சமாக கார் ஸ்டேரியோவை அலறிவிட்டு குதித்து நடனமாடுவார்கள்னு சொல்லிட்டு அந்த காட்டை வந்து கிழிக்கிற மாதிரி வந்து ஆரன் அடிச்சுக்கிட்டே வருவாங்க. பாட்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. வரும்போதே பொறிச்சு வறுத்து வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க, சாப்பிடுவாங்க, தண்ணி ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, வாந்தி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி காட்டை வந்து ரொம்ப மனுஷங்க வந்து ரொம்ப சேதப்படுத்துவாங்க. மனுஷங்களோட கீழ்மையை வந்து நீங்கள் அறிஞ்சுக்கணும்னா நீங்கள் காட்டுக்கு வாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுன்றதை வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு காட்டு உயிரையும் அவர்கள் அவமதிப்பார்கள். சாலை ஓரத்து குரங்குகளுக்கு கொய்யாப்பழத்தை பிளந்து உள்ளே மிளகாய் பொடியை நிரப்பி கொடுப்பார்கள். மான்களை நோக்கி கற்களை விட்டெறிவார்கள். யானை குறுக்கே வந்தால் காரின் ஆரனை உறக்க அடித்து அதை அச்சுறுத்தி துரத்துவார்கள். என்னால் எத்தனை யோசித்தாலும் புரிந்து கொள்ள முடியாத விஷயம், காலி மது குப்பிகளை ஏன் அத்தனை வெறியுடன் காட்டுக்குள் வீசி எறிகிறார்கள் என்பதுதான். வண்டிகளை நிறுத்தி சோதனையிட்டு மது குப்பியுடன் இருப்பவர்களை இறக்கி பெல்ட்டை சுழற்றி வெறியுடன் ரத்தம் சிதற அடித்திருக்கிறேன். ஜட்டியுடன் கடும் குளிரில் அலுவலகம் முன்னால் அமர செய்திருக்கிறேன். ஆனாலும் காட்டுச்சாலையின் இருபக்கமும் குப்பிச்சில்லுகள் குவிவதை தடுக்கவே முடிவதில்லைன்னு சொல்லிட்டு அந்த பீர் பாட்டில் தூக்கி போகிறது வந்து யாராலையும் என்னால் தடுக்கவே முடியல. அது வந்து ஒரு யானையை குத்தி மொத்த யானையோட வாழ்க்கையை அழிச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி சொன்னோம். அதேமே இங்கே சொல்லியிருக்காங்க. மற்ற எந்த மிருகத்தை விடவும் யானைக்கு மிக அபாயகரமானது அந்த குப்பி உடைச்சல், அந்த பாட்டிலோட ஓடு. யானையின் அடிக்கால் ஒரு மணல் மூட்டை போன்றது. குப்பிகள் அநேகமாக மரத்தில் மோதி உடைந்து மரத்திலேயே கிடக்கும். நீங்கள் வந்து தூக்கி போடுறப்ப மரத்தில் மோதி உடஞ்சி கீழே இருக்கும், மரத்து கீழே இருக்கும். அந்த மரத்துக்கிட்ட வந்து யானை வரும்போது அது குத்தி யானை உயிரே வந்து எடுத்துருது அப்படின்றாங்க. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அது புண்ணாகி சீல் உடம்பு ஃபுல்லாக பரவி புழு உடம்பு ஃபுல்லாக பரவி ரத்தத்துக்கு எலும்புக்கு போய் மொத்தமாக யானையை வந்து கொன்றுது அப்படின்றாங்க. அந்த வந்து படிக்கும் போது ரொம்ப எமோஷனலாக இருக்கும். ஒரு சின்ன நம்ம வந்து தேவையில்லாமல் தூக்கி போடுற ஒரு பாட்டிலோட ஓடு வந்து ஒரு மொத்த யானையோட உயிரை அழிச்சுன்றது வந்து அவ்வளோ அழகாக வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. படிக்கிறப்பே வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கும். அடுத்த வாட்டி நம்ம காட்டுக்குள்ளே போகும்போது எவ்வளோ நேர்மையாக இருக்கணும், எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை வந்து அவ்வளோ அழகாக இந்த புத்தகமே நமக்கு உணர்த்தும். யானை வந்து அந்த காலில் குத்தினோன்னு அதுக்கு என்னென்னலாம் நடக்குன்றதை சொல்கிறாங்க. முக்கியமாக குருதி பாதைகளையோ யானை அதன் மகத்தான எடையுடன் அதன் மேல் காலை வைத்தால் குப்பி நேராக அதன் பாதங்களுக்குள் புகுந்து உடல் முழுக்க புகுந்து குப்பிகள் அநேகமாக மரத்தில் மோதி உடைந்து மரத்தேடியிலேயே கிடக்கும். யானை அதன் மகத்தான எடையுடன் அதன் மேல் காலை வைத்தால் குப்பி நேராக அதன் பாதங்களுக்குள் முழுக்க புகுந்துவிடும். இருமுறை அது காலை தூக்கி வைத்தால் நன்றாக உள்ளே செல்லும். அதன் பின்னால் யானை நடக்க முடியாது. 2 நாட்களில் காயம் சீல் வைக்கும். புழுக்கள் உள்ளே நுழையும். புழுக்கள் சதையை துளைத்து சீலை உள்ளே கொண்டு செல்லும். முக்கியமாக குருதி பாதைகளையோ எலும்பையோ அவை தொட்டுவிட்டதென்றால் அதன் பின் யானை உயிருடன் நெஞ்சாது. வீங்கி பெருத்து சீல் வலியும் கால்களுடன் பல நாட்கள் யானை காட்டில் அலையும். ஒரு கட்டத்தில் நடமாட முடியாமல் போகும்போது ஏதாவது மரத்தில் சாய்ந்து நின்றுவிடும். ஒரு நாளில் 30 லிட்டர் தண்ணீர் குடித்து 200 கிலோ உணவு உண்டு 50 கிலோமீட்டர் நடந்து வாழ வேண்டிய உயிர் அப்படியே 5 நாட்கள் நின்றால் மெலிந்து உருக்குலைந்துவிடும். முதுகு எலும்பு மேலே துருத்தும். கண்ண எலும்புகள் புடைத்தலும். காது அசைவது குறையும். மத்தகம் தாழ்ந்து வரும். மெல்ல துதிக்கை தரையில் ஊன்றி குப்புற சரிந்து நிற்கும். பின் மத்தகமே தரையில் ஊன்றும். அடுத்த நாள் பக்கவாட்டில் சரிந்து வயிறு பாறை போல மறுபுறம் எழுந்து நிற்க விழுந்து கிடக்கும். வாளும் துதிக்கையும் மட்டும் சுழல கண்களை மூடி திறந்தபடி நடுங்கிக் கொண்டிருக்கும். பிறகு யானைகள் அதை சூழ்ந்து நின்று தலையாட்டி பிளறிக் கொண்டிருக்கும். அதன் பின் யானை சாகும். கடைசி துதிக்கை அசைவும் நின்ற பின்னரும் கூட பல நாள் யானை கூட்டம் சுற்றி நின்று கதறிக்கொண்டிருக்கும். பின்னர் அவை அதை அப்படியே கைவிட்டுவிட்டு பல கிலோமீட்டர் தள்ளி முற்றிலும் புதிய இன்னொரு இடம் நோக்கி சென்றுவிடும் சொல்லிட்டு யானைக்கு இப்படி வந்து ஒரு சின்ன நம்ம தூக்கி போடுற ஒரு பாட்டினால ஒரு யானை உயிரை அழிச்சிருது. அதை சுற்றி வந்து யானைகள் வந்து பிளிரிக்கிட்டே இருக்குமோ. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடும் மொத்த யானை கூட்டமே. ஏன்னா இந்த இடம் சரியில்லை, அதனால தான் இந்த யானை இறந்துச்சுன்னு சொல்லிட்டு மொத்த யானை கூட்டம் வந்து மொத்த இடத்தையுமே மாற்றிடும் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு வந்து யானை பற்றி வந்து அவ்வளோ அழகாக வந்து இங்கே எழுதியிருப்பாங்க. இன்னொன்று வந்து இந்த ஒரு வனத்துறை அதிகாரி வந்து இந்த டாக்டர் கூட வந்து ஒரு 4 வருஷம் பயணம் பண்ணி இவருமே வந்து அந்த காட்டை பற்றி வனவிலங்கு பற்றியும் அவர் சொல்கிற விஷயத்தை பற்றியும் அவர் படித்த இலக்கியத்தை பற்றி பேசுகிறத பற்றியும் அவர் வந்து ஆய்வு கட்டுரைகள் பற்றியும் அவரோட எழுத்துக்கள் பற்றியும் அவர் வந்து விலங்குகளை புரிஞ்சு வச்சிருக்கிறத பற்றியும் யானைகளை புரிஞ்சு வச்சிருக்கிறத பற்றியும் அவ்வளோ அழகாக வந்து சின்ன டீட்டெயில்டாக வந்து இதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. படிக்க நிறைய விஷயம் வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருக்கும். நிறைய குற்ற உணர்ச்சி வரும். நிறையா
படிப்பினைகள் இருக்கும். காட்டை பற்றியும் யானைகள் பற்றியும் நம்ம நிறைய புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து இதில் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த உயர் அதிகாரியே வந்து இவருக்காக ஒரு அவார்டு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் வந்து மறுபடியும் எண்டில் வரும். எந்த 10 பேஜ் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்கிறனோ அதோட எண்டு வந்து இங்கே கடைசியாக வரும். அப்போ கூட ஒரு நண்பர் சொல்லுவார், நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன்டா, நீ வந்து அந்த டாக்டருக்கு ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன்டா, அப்படின்னா முடியலை. ஒரு கிழட்டு நரி ஒருத்தன் இருக்கான், அவன் இடையில ஏதோ பூந்து வேலை பார்த்துட்டான், அரசியல் பண்ணிட்டான்னு சொல்லி சொல்ல வரப்போ இவர் உயரதிகாரி வந்து விலங்குகளையும் காடுகளை பற்றி புரிஞ்சுக்கிட்டார்ல அந்த டாக்டர் மூலியம். அவர் சொல்லுவார், நீ நிறைய பற்றிலாம் அப்படி சொல்லாதரா, நீ மனுஷங்களை பற்றி சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன், மனுஷங்களை வந்து நரியோடு நீ கம்பேர் பண்ணாத, நரியெல்லாம் அப்படி பண்ணாதரா அப்படின்னு சொல்லி அழகாக ஃபோனை கட் பண்ணிட்டு வரான். அதுவுமே வந்து அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பாங்க. நம்ம நிறைய வந்து ஒரு விலங்குகள்லாம் வந்து ஒரு விலங்குகளுக்கும் ஒரு குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கதைகளில் படிச்சிருக்கோம். பட் ஆனால் மனுஷங்க தான் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்காங்க, விலங்குகள்லாம் நல்லா தான் இருக்குன்றதையுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து இதில் சொல்லுவாங்க. இன்னொன்று, அந்த அவார்டை வந்து அந்த டாக்டர் வந்து ரொம்ப பெருசாக கண்டுக்காமல் இருக்கிறதுமே, அது அசால்ட்டாக அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுமே அவ்வளோ சூப்பராக சொல்லுவார். உலகம் நகரத்தில் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், இந்த பக்கத்து ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு அழகாக சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கான்றதை வந்து அவ்வளோ அழகாக இந்த புத்தகம் வந்து நம்ம நெஞ்சை வந்து அப்படியே அழகாக தொட்டுட்டு போகும். நீங்களே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான புத்தகம், ரொம்ப ரொம்ப அருமையான புத்தகம், எல்லாமே படிக்க வேண்டிய புத்தகம். யானைகள் பற்றியும் விலங்குகள் பற்றியும் காடை பற்றியும் மனுஷங்கள் பற்றியும் ஒரு டாக்டரோட அவரோட வாழ்க்கையை பற்றியும் அவர் விலங்குகளை புரிஞ்சுக்கிட்ட பற்றியும் விலங்குகள் வந்து அவரை புரிஞ்சுக்கிட்டதை பற்றியும் அவ்வளோ அழகாக வந்து நமக்கு சொல்லும். அப்புறம் இதை பற்றிலாம் வந்து நமக்கே வந்து ஒரு பெரிய மதிப்பு வரும். இதுவரை நமக்கு என்னென்னலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் அப்படியே மாற்றி நம்மளை யோசிக்க வைக்கும். அடுத்த தடவை யானையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் படித்தது எல்லாமே உங்களுக்கு மைண்டில் வந்து நிற்கும். நன்றி.